பூமிகா, தாலிய தொலைக்கணும்னு சொல்லிட்டு கிணத்தடிக்க கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, அந்த ஸ்வேதா விஷயத்துல நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். மேடிக்கு 3 பாகம் மருந்து குடுக்கறதுல நம்ம ஏமாந்தா மாதிரி ஸ்வேதா தாலி விஷயத்துல ஏமாந்துடக்கூடாது. ஸ்வேதா தாலிய வேற எங்கேயாவது வீசி அது மறுபடியும் ஸ்வேதாக்கு கிடைச்சிட்டா என்ன பண்றது? அதனாலதான் இங்க வந்திருக்கோம். சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? ஸ்வேதா தாலிய கிணத்துக்குள்ள வீசி எறிய போறோம். தாலி கிணத்துக்குள்ள போயிட்டா அது காலத்துக்கும் வெளியே வரப்போறதே இல்ல. ஸ்வேதாவ தாலிய சாகுற வரைக்கும் தேடி தேடி தாலியே கிடைக்காம அவ செத்துருவா. சூப்பர் பூமிகா, நம்ம குடும்பத்தோட பழி தீக்கிற புத்தி அப்படியே உனக்கு இருக்கு. சரி, தாலியை சீக்கிரம் கிணத்துல போடு. ஹே ஸ்வேதா, விடிஞ்சா உன் வாழ்க்கை முடிஞ்சது. சோலி முடிஞ்சது. இனிமே அந்த ஸ்வேதா என்ன பண்ணாலும் அவளுக்கு அவ தாலி திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. வா, நம்ம போலாம். கழுத்துல இருந்த தாலியை காணோம். நைட்டு படுக்கும் போது கழுத்துல இருந்த தாலி எங்க போயிருக்கோம்? எங்கேயோ கழுண்டு விழுந்துருச்சா? என்ன ஸ்வேதா, என்ன காலையிலேயே பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்க? அது வந்து மேடி, தாலி காணாம போன விஷயத்த மேடி கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னா மேடி தாலி காணாம போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாரு. ஏதோ சொல்ல வந்து சொல்லாம இருக்க. என்ன யோசிக்கிற? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மேடி. ஒண்ணும் இல்லாம எப்படி பதட்டத்தோட தேடிட்டு இருக்க? அது நேத்து கழட்டி வச்ச கம்பல காணோம். அதான் தேடிட்டு இருக்கேன். கம்மல் தானே, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நீ பதட்டம் இல்லாம பொறுமையா தேடினா கிடைக்கும். என்ன சரியா? நான் வேணா தேடி தரட்டா? இல்ல இல்ல வேண்டாம், நானே தேடிக்கிறேன். சரி ஸ்வேதா, எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா? இது கொண்டு வந்துடுறேன். ஐயோ, தாலி எங்க விழுந்திருக்கோம்? மா, என்னம்மா இது? இப்படி ஒரு சோதனை எனக்கு. ஸ்வேதா, பால் பொங்குது. ஏய், என்ன இது? பால் பொங்குனது கூட கவனிக்காம இருக்க. ஏன் ஸ்வேதா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல, உன் முகமெல்லாம் வாடி போயிருக்க. நீ எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருந்த. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா?
இல்ல அத்தை. இங்க பாரு ஸ்வேதா, மேடியை காப்பாத்துறதுக்காக நீ பட்ட கஷ்டம், நம்ம வீட்டு ஆளுங்களே உன்னை புரிஞ்சுக்காம உன் மேல கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டே உன்னை அனுப்பி வச்சது, இதையெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படுறியா? கவலைப்படாதம்மா. இது வரைக்கும் உனக்கு நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையும் மறந்துடு. இன்னைக்குதான் உன் வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்க போகுதுன்னு நீ நினைச்சுக்கோ. என் பையன் உன் கழுத்துல கட்டின தாலி உனக்கு வரப்போற ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தும். உனக்கு எந்த கஷ்டமும் வராதுமா. ஸ்வேதா, உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும். இங்க பாரு, தேவையில்லாம பழசையெல்லாம் நினைச்சு உன் மனச போட்டு குழப்பிக்காத. இன்னைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறோம்ல, அங்க உனக்கு தாலி பிரிச்சு கோக்கும்போது நீ சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. நம்ம குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அது உன்னை காப்பாத்தும். சரியா? சரி, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்புற வழிய பாரு. நான் நம்ம குலதெய்வம் கோவில் பூசாரி கிட்ட நாம வரத பத்தி சொல்லி பொங்கல் வச்சு அன்னதானம் செய்யணும். அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணணும். சரியா? சீக்கிரமா வா. என்ன கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? எனக்கு தாலி பிரிச்சு போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிற. அத்தை கிட்ட போய் நான் எப்படி தாலி காணும்னு சொல்லுவேன்? அப்படி சொன்னா அவங்க எப்படி அதை தாங்கிக்குவாங்க? எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறதுக்குள்ள காணாம போன தாலியை நான் கண்டுபிடிச்சே ஆகணுமே. மா, இந்நேரம் அந்த ஸ்வேதா தாலிய காணும்னு பதறி அழுதுட்டு இருப்பால. ஆமா அம்மா அம்மா, என் தாலி காணாம போயிடுச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு அழுதுகிட்டு இருப்பா. பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்கும். ஆமா கண்மணி, தாலியை பிரிச்சு கோக்குற அன்னைக்கே ஸ்வேதா தாலி காணாம போச்சு. தாலியே இல்லாம ஸ்வேதாவுக்கு எப்படி தாலி பிரிச்சு கோக்குறது? ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லாம கோவில்ல எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட போறா. அசிங்கப்படணும்மா. அந்த குண்டச்சி நல்லா அசிங்கப்படணும். நம்ம காலு கடியில கடந்தவ நேத்து நம்ம எல்லாரையும் எதிர்த்து என்ன பேச்சு பேசினா. அவளையும் மாதவனையும் நம்ம பிரிக்க நினைச்சா நம்மள சும்மா விட மாட்டாளா? என்ன திமிரு இருந்தா அந்த குண்டச்சி அந்த பேச்சு பேசிருப்பா. அவ திமிர நான் அடக்கணும். கழுத்துல தாலி இல்லாம ஸ்வேதா எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி நிக்கணும். அத பார்த்து ஒவ்வொரு நொடியும் நாம ரசிக்கணும். சரியா சொன்ன பூமிகா. இது வரைக்கும் அவ வாழ்க்கையிலேயே அனுபவிக்க முடியாத அசிங்கத்தை அந்த ஸ்வேதா அனுபவிக்க போறா. சரி வாமா, ஹாலுக்கு போய் ஸ்வேதா பட போற அவஸ்தைய ஹாயா வேடிக்கை பாப்போம். நீங்க போங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வரேன். சரிம்மா. மேடைக்கு காஃபி கொடுத்துட்டு இந்த வீடு முழுக்க நல்லா தேடி பார்க்கணும். தாலி கண்டிப்பா கிடைச்சிடும். பாட்டி, நம்ம ஜென்ம எதிரே நிக்கிறா பாரு. ஸ்வேதா, என்ன உன் புருஷனுக்கு காப்பி கொண்டு போறியா? ஸ்வேதா, என்ன கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம போற? சரி, அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லல, இதுக்காவது சொல்ல. என்ன எதை பத்தியோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? ஸ்வேதாவுக்கு இன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு இருக்குல்ல,
அத பத்தி தான் ஸ்வேதா யோசிச்சுட்டு இருப்பா. என்ன ஸ்வேதா, நான் சொன்னது சரிதானே? ஓடி போ. நீ எவ்ளோ நேரத்துக்கு தான் உன் கழுத்துல தாலி இல்லாம இருக்கிற விஷயத்த மறைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஸ்வேதா, ஹேய், என்ன ஸ்வேதா ஆச்சு? நான் உன் புருஷன் தானே. அதுக்கு எதுக்கு யாரோ உன்னை தொட்ட மாதிரி பதற? நீங்க பின்னால இருந்து வந்ததுனால வேற யாரோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். நம்ம ரூம்குள்ள யார் வரப்போறா? உன்னை ரொமான்ஸ் பண்ணலான்னு கட்டி பிடிச்சா என்ன பொண்டாட்டி நீ? சரி, காஃபியை கொடு. ம். ஏன் பொண்டாட்டி சோகமா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. அப்படி சொல்லாத. உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க. உனக்கு தாலி கட்டின புருஷன் நான் கேக்குறேன். எதா இருந்தாலும் சொல்லு பொண்டாட்டி. அது அது வந்து தயங்காம சொல்லுமா. என் கழுத்துல இருந்த மாங்கல்யத்தை காணுங்க. என்னது, தாலியை காணுமா? ஹேய் ஸ்வேதா, வா வா. காஃபியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உனக்கு தாலி கட்டின புருஷன் நான் கேக்குறேன். எதா இருந்தாலும் சொல்லு. சொல்லு ஸ்வேதா. ஒண்ணும் இல்லைங்க. கம்மல் தொலைஞ்சதுல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கம்மல் தானே, விடுமா. கிடைக்காட்டியும் பரவாயில்ல, வேற வாங்கிக்கலாம். அப்படி சொல்லாதீங்க. கண்டிப்பா கிடைக்கும். சரி, கண்டிப்பா கிடைக்கும். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ இது எனக்கு போட்டு கொடுக்கறது ரெண்டாவது காஃபி தானே? சொல்லு, கரெக்ட் தானே? ஆமா பொண்டாட்டி, இதுக்கு முன்னாடி நீ ஒரு தடவை காஃபி கொடுத்து நான் குடிச்சேன். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்னும் ஞாபகம் இல்ல. எனக்கு பல விஷயங்கள் மறந்துருந்தாலும் சில விஷயங்கள் ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. பாத்தியா? மேடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் அதை பாக்குறேன். நான் எதுவும் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம் மேடி, நானே பாத்துக்கிறேன். ஸ்வேதா நில்லு. மேடி ஏன் என்ன நிக்க சொல்றாரு? ஒருவேளை என் கழுத்துல தாலி இல்லாதத மேடி பாத்துட்டாரா? திரும்ப ஸ்வேதா. என்ன மேடி? நீ போட்ட காஃபி சூப்பரா இருந்தது. செம்ம டேஸ்ட். தேங்க்ஸ் பொண்டாட்டி. நீ உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னல, முடிச்சிட்டு வந்து சீக்கிரம் கிளம்பு. நம்ம உனக்கு தாலி பிரிச்சு போட கோயிலுக்கு போகணும். உனக்கு கோவில்ல தாலி பிரிச்சு போட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பினதும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு நைட் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஸ்வேதா அவளா தானா தாலிய தெரியாம தொலைச்சிட்டோம் நினைச்சு வீடு முழுக்க நல்ல வேர்க்க விறுவிறுக்க தேடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. கஷ்டப்படட்டும் பாட்டி, நல்லா கஷ்டப்படட்டும். தாலிய தேடி தேடி ஓஞ்சு உடைஞ்சு போய் அந்த ஸ்வேதா அழணும். கோவில்ல எல்லார் முன்னாடியும் கல்பனா ஆண்டி கிட்ட நான் மேடி கட்டின தாலிய தொலைச்சிட்டா அத்த, என்ன மன்னிச்சிருங்க அத்தன்னு கெஞ்சி கதறணும்.
கல்பனா ஆண்டி எந்த பொண்ணாவது தாலிய தொலைச்சிட்டு வந்து நிப்பாளான்னு கேக்கும்போது ஸ்வேதா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நெருப்புல விழுந்த விட்டில் பூச்சி மாதிரி துடிக்கணும். அத பார்த்து நாம எல்லாரும் ரசிக்கணும். சரியா சொன்ன பூமிகா. நம்ம இன்னைக்கு பூரா அந்த ஸ்வேதா படுற பாட்டை பார்த்து ரசிக்க போறோம். இன்னைக்கு நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் தான். எங்க தேடியும் தாலிய காணுமே. அம்மா, நான் என் தாலிய தொலைச்சிட்டேம்மா. எனக்கு தாலி பிரிச்சு போடுற இன்னைக்கே நான் என் தாலிய தொலைச்சிட்டேன். என் நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதும்மா. கல்பனா அத்தை மேடிய மரணத்துல இருந்து மீட்டெடுத்த சாவித்திரின்னு என்ன சொன்னாங்க. ஆனா நான் என் மேடி கட்டின தாலிய தொலைச்சிட்டு நிக்கிறேன். கட்டின தாலிய தொலைச்ச பாவி ஆயிட்டம்மா. நான் தாலி காணாம போன விஷயத்த மேடி கிட்ட சொல்ல கூட எனக்கு தைரியம் வர மாட்டேங்குதுமா. சொன்னா ஏதாவது தப்பாயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எங்க நான் தொலைச்ச என் மாங்கல்யம் திரும்ப எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, நீ என் கூட தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உன்கிட்ட தானே முறையிட்டு அழறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் எனக்கு சாமி. எனக்கே தெரியாம போன என் தாலி மறுபடியும் என்கிட்ட திரும்ப வரணும். அதுக்கு நீதாமா ஏதாவது செய்யணும். எனக்கு தாலி பிரிச்சு போடும்போது என் கழுத்துல மேடி கட்டின தாலி இருக்கணும். எப்படியாவது மேடி என் கழுத்துல கட்டின தாலிய திரும்ப என் கழுத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருமா. சொல்லுங்க கல்பனாமா. பூசாரி ஐயா, என் பையன் மேடி கண்ணு முழிச்சு நல்லா ஆயிட்டான். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. மேடிக்கு நல்லா ஆயிட்டா நான் அம்மனுக்கு பொங்கல் வச்சு அன்னதானம் செய்யறதா வேண்டி இருந்தேன். ஆ, அதான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்து அம்மனுக்கு பொங்கல் வச்சுட்டு அப்படியே என் மருமகளுக்கு கோயில்ல தாலி பிரிச்சு கோக்கலான்னு இருக்கோம். வாங்கம்மா, நல்லபடியா பண்ணிடலாம். சரிங்க பூசாரி ஐயா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கல்பனாமா. என்ன சொல்லுங்க. நீங்க வரும்போது உங்க வீட்டு கிணத்துல இருந்து ஒரு நிறை குடம் தண்ணி கொண்டு வாங்க. அந்த தண்ணியில அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி மேடி பேர்ல அர்ச்சனை பண்ணா ரொம்ப நல்லது. சரி சரி, நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். சரிம்மா. மேடியும் ஸ்வேதாவும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். பூஜை சரி சம்பந்தம் பிரீத்தி, அம்மா வட்டும் நம்ம கேட்டுக்கலாம். சரி, கேட்டுக்கலாம். கோயிலுக்கு போகணும்னா கண்டிப்பா எல்லாருமே பஜாருக்கு போகணும்ல. பூமிகா, இன்னைக்கு நமக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஸ்வேதா தாலி காணும்னு தெரிஞ்ச உடனே இந்த வீடே 2 ஆக போகுது பாரு. ஆமாமா. அண்ணா, அம்மா வந்துட்டாங்க. ஆமா, நான் நம்ம குலதெய்வம் கோயில் பூசாரி கிட்ட பேசிட்டேன். நாம கிளம்பலாமா? கிளம்பலாமா? போலாமா? ஆ, எங்க ஸ்வேதாவை காணோம்? காணாம போன தாலிய எங்க காணும்னு தேடிக்கிட்டு இருப்பா. மாம், நான் போய் ஸ்வேதாவை கூட்டிட்டு வரேன். அண்ணா வேண்டாம், அண்ணியே வர்றாங்க. ஸ்வேதா, பாக்குறதுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்க. ஸ்வேதா கழுத்துல தாலி காணாம போன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் யாரு மகாலட்சுமி யாரு மூலின்னு. ஏன் ஸ்வேதா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? மாம், ஸ்வேதா காலையில இருந்தே டல்லாதான் மாம் இருக்கா.
கோயில்ல தெரிய வேண்டிய தாலி காணாம போன மேட்டர் இங்கேயே தெரிய போகுது. ஸ்வேதா கழுத்த கல்பனா ஆண்டி தொட்டா போதும், ஆண்டிக்கு தாலி காணாம போன விஷயம் தெரிஞ்சிரும். ஸ்வேதா, என்னம்மா ஜுரம் அடிக்குதா என்ன?